வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்யக்கூடிய பருப்பு வடை ரெசிபி தான். இது ரெகுலராகவே நம்ம ஊரில் நடக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் எல்லா வீட்டிலையுமே செய்வாங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைக்காமல் ஒரு கை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சிட்டேன். மாவெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ கொஞ்சமாக சோம்பு கையில் நல்லா தேய்ச்சி விட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்படி நல்லா தேய்ச்சி சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணது, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு கையில் நல்லா பிசைஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இது எல்லாமே மாவும் இந்த வெங்காயமும் நல்லா கோட் ஆகுங்க. நல்லா நம்ம பிசைகிறதுலையே எதுவுமே வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கோட்டாயிடும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்தலை அப்படின்னா இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரே சைஸில் எல்லா உருண்டையும் நான் முதல்ல உருட்டி வச்சுக்கிறேன். பிகினஸாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டை எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே சைஸில் வருங்க. இப்போ உருட்டிகிட்ருக்கிற நேரத்தில் நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இரும்பு கடாயை வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ உருண்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி உருண்டையை கையில் வச்சு ஒரே ஒரு தட்டோம் அப்படின்னா வடை சூப்பராக நல்ல ஷேப்பில் வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடையை உள்ளே சேர்த்துன உடனே வேக ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா தான் உள்ளே போட்டோடனே இந்த மாதிரி நுர வருங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் வடை உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் வரும். அதே சமயத்தில் இந்த மாதிரி இரும்பு கடாயில் வைக்கும்போது எண்ணெயோட ஹீட் ஒரே மாதிரி நமக்கு மெயின்டைன் ஆகும். அப்படி இருக்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வடை நல்லா வாசனையாக வரும். பாருங்கள், வடை நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இதில் நீங்கள் வேணால் கீரை கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. எல்லா வடையுமே ரொம்ப பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.